மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்டோட சில சம்பவங்கள் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பத்தி பேச போறோம். அதோட இந்த ஐடிசி இன்னும் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி குறைஞ்சிட்டு இருக்குதா, இல்ல ஏதாவது பாட்டம் லைன்ல போய் லேண்ட் ஆகுமா, இல்ல மேல போகுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஒரு சிலர் 125 ரூபா வரைக்கும் கூட போகும்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல கேட்குறீங்க. இது எதன் அடிப்படையில் இந்த 125 130 சொல்றாங்கிற கால்குலேஷன் நான் காட்டுறேன் ஏன் சொல்றாங்கன்னு. பட் போகுமா போவாதாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல கோல்டோட நிலவரம் மீண்டும் உயர்ந்திருக்கு. அதாவது $4095 பெர் அவுன்ஸுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. சில்வரும் பார்த்தோம்னா $59 பெர் அவுன்ஸுங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு. அதாவது கொஞ்சம் குறைஞ்சதை திரும்ப அகைன் இப்போ ஏறுறதை நம்மளால பார்க்க முடியும். போன ஒரு வாரத்தில் பிளஸ்ல தான் இருக்கு. சென்னையில் ஆன்லைன் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 13,370. இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம மார்க்கெட்ல போய் பார்க்கும்போது 13,290 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா. சில்வர் 240 ரூபா தான். போன 4 நாளா எந்த சேஞ்சஸும் இல்லை. 240 rupees per கிராம்னு நீங்க வாங்கினா என்ன பிரைஸ் கிடைக்கும்ங்கிறத சொல்றேன். நீங்க வித்தா இந்த பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லலை. நீங்க வாங்கும்போது 240 per கிராம்னு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நிஃப்டி இன்னைக்கு நல்லா கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட 170 180 பாயிண்ட் பிளஸ். ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரொம்ப கீழே போச்சு. 240 பாயிண்ட் வரைக்கும் கீழே போய் திருப்பி கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கு நின்றுது. அகைன் இப்போ பார்த்தோம்னா மேற்கொண்டு நகருது. அதாவது 23,964, அதாவது 24,000 வந்து அது திரும்பவும் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுது. இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன் அப்படி இருக்குங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவில் ஒரு டெம்பரவரி சீஸ்ஃபயர், ஓகேங்களா, டெம்பரரி சீஸ்ஃபயர் அக்ரி பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட்ல இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் குறையுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். உண்மையிலே குறைஞ்சிருக்கான பிரெண்ட் ஆயில் $98 பெர் பேரல் இருந்து இப்போ $92 பெர் பேரல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கிறது ஒரே நாள்லயே பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃபரன்ஸும் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த பெயிண்ட் கம்பெனி, இந்த கெமிக்கல் கம்பெனி அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான நகருது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தோம், அதாவது இண்டிகோ ஃபிளைட்டுக்கு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பென்ஸ் குறையுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. ப்ராபப்ளி அது ஒரு காரணமா இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது காரணமா இருக்கு. இந்த மார்க்கெட் இப்போ அடுத்து தொடர்ந்து வளர்ந்துருமா அப்படின்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சைடுவே எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இருக்கு. அப்படி ஒருவேளை மேலே போகணும் இல்லை கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்னா எந்த 2 பாயிண்ட்ல வரும்னா, 24,300 அல்லது 24,350 ரேஞ்சுக்கு ஒரு தடவை மார்க்கெட் டச் பண்ணுச்சுன்னா தான், பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் உங்களுக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது வரைக்கும் எங்க ஆசிலேட் ஆகும்னா இப்ப இருக்கிற பொசிஷன்ல ஆசிலேட் ஆகும். ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படிங்கிற பிளஸ் மைனஸ்ல இருக்கும். ஒருவேளை ஏதாவது மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கிராஷ்லாம் ஆகாது, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எதை எடுத்துக்கலாம்னா 23,650 எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,350 போறதுக்கு சான்ஸ் இருக்கும். 23,350 பிரேக் பண்ணுச்சுன்னா அகைன் நீங்க ஒரு பெரிய பிரேக் டவுனை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நடக்குமாங்க இல்லையா இல்லை, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மூமெண்ட். இன்னைக்கு ட்ரேட் டெபிசிட் என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கவனிச்சோம்னா, $30 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் இந்தியாவுக்கு இருக்கு. அதிகமாயிட்டே போகுது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இந்தியா தன்னுடைய ஏற்றுமதி சைடு இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் சைடை 15% எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது, இந்தியாவில் நம்ம ஏற்றுமதி செஞ்சு நமக்கு வெளியிலேருந்து டாலர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பல கண்ட்ரிலேருந்து வருது. அதில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டில் அமெரிக்கா. $25 பில்லியன் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பணத்தை அங்கேருந்து டாலராக எடுத்துட்டு வரோங்கிறது. அப்போ அந்த மிகப்பெரிய நாடாக அந்த நாடு தான் இருக்கு. இப்போ கார்பரேட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன நடக்க போகுதுன்னா, இன்னுமே நிறைய கம்பெனிஸ் இந்த வாரம் உங்களுக்கு Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாம் இந்த வாரம் மோஸ்ட்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாசிட்டிவா இருந்தா உங்க போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவா நகரும். எப்பவுமே நம்ம ஸ்டாக் வாங்கிட்டு இன்னைக்கு ஏறுதா நாளைக்கு ஏறுதான்னு பாக்குறத விட Q1Q பாக்குறது தான் ஃபார் பெட்டரா இருக்கும்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மோரோவர் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த வாரம் F&O, இந்த ஜூலை மாசத்துக்கான F&O முடியறதுனால நமக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் அதனால மார்க்கெட்டோட பிரைஸ்ல கொஞ்சம் வாலடைலிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் வந்ததுன்னா அது ஒன்று ஆப்போசிட்ல கீழே போய் முடியலாம், மேலேயும் போய் முடியலாம். எது வேணா நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. செக்டார் வைஸ் யார் டாப் கெய்னரா இருக்காங்க அப்படின்னா 3 செக்டார் முக்கியமா சொல்லலாம். FMCG, பேங்கிங், IT. இந்த 3 செக்டார் கொஞ்சம் டாப்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருக்கிற செக்டார் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு. பட் கம்பெனி வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது பாசிட்டிவா நான் சொன்னேன் இல்லையா, ஏவியேஷன், இண்டிகோ, ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் பாசிட்டிவாகவும் இருக்காங்க. பிளஸ் ONGC, ICICI, விப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ அமெரிக்காவுடைய எக்கானமி ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கும் அவங்களுடைய கேபெக்ஸ்க்கு இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுன அடிப்படையில் நம்ம நாட்டிலையுமே என்ன
இருக்குனாக்கா ஐடி செக்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா மூவ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பயம் என்னன்னா இதுலலாம் அதிகமா செலவு பண்ணுவாங்களா, இல்ல மற்ற எக்கானமி வந்து பாதிக்கப்பட்டதுன்னா பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண விருப்பம் இல்லாத மாதிரியான ஒரு மூட் தெரியுது. அதனால இன்வெஸ்டர் மத்தியிலுமே என்னன்னா ஒரு சந்தோஷம், ஓகே அப்ப இது ஏத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்விட்டி கொஞ்சம் பெட்டரா போகும், கம்பெனிஸ்ல நல்ல ரெவென்யூ இருக்குங்கிற அந்த நம்பிக்கையும் உயர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதனாலவே மோரோவர் இந்த செமிகண்டக்டர் மாதிரியான கம்பெனில நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல இருந்து மக்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்து எந்த பக்கம் போறாங்கன்னு பார்த்தோம்னா நார்மல் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாகும். மோரோவர் அவங்களுக்கு வேல்யூஷன் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்றது இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறாங்க. ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஆப்வியஸாக இந்தியா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நியூஸும் நம்மளால படிக்க முடியுது. ஆனால் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் வர்றதுனால நமக்கு நாளைக்கே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா அப்படி வராது. ஒரு லாங் ரன் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. பட் வராங்கிற தகவலாவது அட்லீஸ்ட் கிடைக்கிறது இல்லை. இந்தியன் மார்க்கெட்ல வேல்யூஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னதான் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட இந்த பேங்கிங் செக்மெண்ட் மட்டும் பாருங்களேன் பாசிட்டிவான நோட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் நோட் ஏன் வருதுன்னா முக்கியமான 2 காரணம். ஒன்று, அந்த செக்டார்லயே பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. அடுத்தது இன்னைக்கு டிஜிட்டல் யுகமா மாறிட்டதுனால இதுக்கு முன்னாடி லோன் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையை விட இப்போ லோன் கொடுத்து வாங்குறது அதிகமாக இருக்கிறதுனால இந்த என்பிஓட பர்சன்டேஜ் நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த என்பிஓட பர்சன்டேஜ் குறையிறதுங்கிறது பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எந்த நிறுவனம் தன்னோட சேல்ஸை 16-17% மேல இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்களோ அந்த கம்பெனிகள்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட் ஷேர் பிரைஸ்லையுமே காட்ட முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஎஸ் ஸ்டாக்ஸ் நீங்க யாராவது வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மெகா கேப்னு சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது மேக்ஸ் 7ன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், இந்த மாதிரி மெட்டா, இந்த மாதிரியான கம்பெனியோடைய Q2 அந்த ஊருக்கு வந்து Q2 ரிசல்ட் வரப்போகுது. அந்த Q2 ரிசல்ட் அடிப்படையில் பல சேஞ்சஸ் உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும். எனிவே இப்போ வரப்போகுதுங்கிற தகவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ மாதிரியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இருந்து எவ்வளவு ரெவென்யூ எடுக்கிறாங்கிறத இப்போ பார்க்கறதன் அடிப்படையில் இது ரீஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எல்லாம் இன்னுமே மேற்கொண்டு போகுமா இல்லை ஸ்ட்ரகிள் ஆகுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏஐ அண்ட் கிளவுட்ல அதிகமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான அளவுக்கு ரெவென்யூ வருமா அப்படிங்கிற பயமும் பதட்டமும் இன்வெஸ்டர் மத்தியில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது தான் ஒரு தெளிவு கிடைக்கும், எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது. பட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னா, அங்கே இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ், HCL இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கும் கூட இங்கே அது ஒரு பாசிட்டிவ் அதை சொல்றேன், அதோடைய சென்டிமெண்ட் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ அமெரிக்காவில் ரேலி எடுக்குது, கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல் நோக்கி நகரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. 29ஆம் தேதி ஃபெட் என்ன சொல்றாங்கிறத பொறுத்து இன்னுமே கூட பெட்டரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய கேள்வி, ஐடிசி 325 ரூபா போகும்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டது. இல்ல ஐடிசி பாட்டம் லெவல் எப்படி போகும்னு, ஐடிசி எப்படி போகுங்கிறதுல நான் கால்குலேஷன் இப்போ வரல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். சில இன்ஸ்டிடியூஷனல்ஸ்லாம் எப்படி கால்குலேஷன் எடுப்பாங்க, என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸை பெட்டராக பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். அதாவது ஜஸ்டிஃபைடு ப்ரைஸ் டு புக்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கம்பெனி இந்த ஷேர் ப்ரைஸ் இப்படி தான் போகும்னு சொல்லலை. வாட் இஸ் ஜஸ்டிஃபைடு ப்ரைஸ் டு புக் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று சிம்பிள் கால்குலேஷன், இன்னொன்று அடிக்குவேட் கால்குலேஷன். இப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கோங்க. நம்ம முதல்ல வந்து ஒரு கால்குலேஷனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி இப்போ Q1 ரிசல்ட் வரப்போகுது, எப்படி வரப்போகுதுங்கிறதுன் அடிப்படையில் சில விஷயங்களை மாற்றங்களை பார்க்கலாம். இப்போ போன சில ஆண்டுகளாக இவங்க வந்து 9%, 4% இந்த மாதிரி தான் growth கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய growth இல்லை. இயர் ஆன் இயர் சேல்ஸ்லையும் சொல்கிறேன், இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்லையும் சொல்கிறேன். இந்த 2 இடத்துலையுமே 9%க்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் ஆகுது. அப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணால் 12 to 15 குறைஞ்சபட்ச பெஞ்ச் மார்க்கா வைக்கணும். அதுக்கு கீழே போறதுங்கிறது நமக்கு ஆரோக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்காது. எனவே அதை அப்படியே விட்டுருவோம். பட் இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற உங்களோட சூழ்நிலைக்கு இந்த கம்பெனியோட சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சு, இந்த கம்பெனியோட ROE அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 28% மேல இருக்கு. 28, 29, 30 அந்த ரேஞ்ச் தான் வரும். அடுத்து இதோட புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா ஒரு 57 ரூபாய் 50 பைசா அந்த ரேஞ்ச் இருக்கும். தோராயமா தான் சொல்றேன், நாட் எக்ஸாக்ட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கால்குலேஷன் போட்டு காட்டுறேன்னு சொன்னால இதோட ஃப்ளோர் லெவல் என்ன அப்படின்னு கேட்டதை நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டணும். சிம்பிள் கால்குலேஷனை நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நான் என்ன சொன்னேன், 12க்கு மேல அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் இருந்துச்சுன்னா சேஃப். 12க்கு கீழே போகும்போது கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படி பிரச்சனை இருக்குன்னா என்ன கால்குலேஷன் பண்ணணும், பிரச்சனை இல்லைன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும், கண்டிப்பா வேற மாதிரி மெத்தட். பட் இங்க பாத்துங்க, இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் போன ஜூன் மாசம் இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட்
1345 கோடி. இப்போ உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு டீசென்டான growthனா 6144 கோடி வரணும். 15% growthனா நான் அந்த குவார்டர் ஆன் குவார்டர் சொல்றேன். ஒருவேளை அவ்வளவு வரும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. எனிவே இது வரைக்கும் அவங்க காலத்துக்கும் அந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்லை. பட் பரவாயில்ல, ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த 10 to 12வது வந்துருவாங்களா இல்லை 12வது வந்துருவாங்களா அப்படிங்கிறப்போ அதுக்கு எவ்வளோனா 6000 கோடி, கிட்டத்தட்ட 5984 கோடி. 10%னா 5870 கோடி. அப்போ 5870 கோடியிலிருந்து 5980 கோடி இந்த இடத்துல அவங்க லேண்ட் ஆகுறாங்க. இந்த Q1 ரிசல்ட்னா நிச்சயமா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மேல் நோக்கி நகர்ந்துடும். புரியுதுங்களா? அதை 350 கூட போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த இடத்த கரெக்டாக அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா. இல்லை அவங்க அதை அச்சீவ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 8%, இன்னொன்று 6%. அப்போ நம்ம எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க. 5664 கோடி வந்து அது 6% கன்சிடர் பண்ணணும். 5770 கோடினா அது 8%. இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குன்னா அதுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு கால்குலேஷன் காட்டுறேன் பார்த்து. இப்போ ஜஸ்டிஃபைட் பிரைஸ் டு புக் எப்படி நான் கணக்கு எடுப்போம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது ROE டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் மணி. காஸ்ட் ஆஃப் மணினா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கோங்க. அதை மோஸ்ட்லி இந்தியாவில் அதை நீங்கள் கணக்கில் வைக்கணும்னா காஸ்ட் ஆஃப் மணி அதை தான் எடுக்கணும். அப்போ 28.5ங்கிறது ROI. 28.5 டிவைடட் பை 7%. ஆக்சுவலாக 7% வராது, நமக்கு 6.5 தான் வரும். நான் வந்து பாண்டையும் அதையும் கணக்கு எடுத்துக்கிறேன். பாண்டில் வந்து ஒரு 9%, இதில் ஒரு 6.5. நான் ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 7% எடுத்துக்கிறேன். அப்போ 7% எடுத்து பார்க்கும்போது இது ஜஸ்டிஃபைடு புக் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 4.07. ஓகே, 4.07னா இன்ட்டு இப்போ இருக்கிற புக் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளோ வரலாம்? அப்ராக்சிமேட்லி 235 ருபீஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. வரத்துக்கு இல்லை, இதுதான் அதோட ஜஸ்டிஃபைடு. இதுக்கு கீழே போகாது அப்படின்னா இந்த இடத்த நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே போகாதானா போகலாம், போகாதுலாம் கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்டாக்ல யோசிச்சு பாருங்க, 7% தான் காஸ்ட் ஆஃப் மணினா நான் 7% ரெவென்யூக்காக வாங்கி வந்து உட்காந்துருக்கேன். நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் மணியை விட ஒரு 4% எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும், 5% எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு தானே நம்ம இங்கே வரோம். அப்போ அதை யோசிக்கிறவன் தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க அதை தான் யோசிப்பாங்க. அப்படி அவங்க அதை யோசிக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களாம் ஒரு பெரிய வால்யூம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னா எந்தெந்த கம்பெனிலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல பாட்டம் லைனில் டச் பண்ணுதோ அது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த 235 ரூபாங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதுலேருந்து மேலே விட மாட்டாங்க ரீட்டைலர்ஸ் அவ்வளோ சீக்கிரம். ஒருவேளை உங்களோட கால்குலேஷன் எதுக்கு கீழே போகாது. இப்போ நான் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி, சார் நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், இன்சூரன்ஸ் எடுத்துட்டாலே எனக்கு வந்து எதாவது நடந்துடணும்னு அவசியம் கிடையாது. பட் நடந்தால் என்ன கொடுப்பீங்க, என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 235 கிடைக்குங்கிற அந்த லைனை பார்த்துக்கோங்க. இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ்லாம் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவது மெத்தட் சொன்னேன். அதாவது ஒரு 5% எனக்கு அடிஷ்னலாக வேணும். ஏன்னா நான் ஈக்விட்டியில் ரிஸ்க் எடுக்கிறேன் இல்லையா, நான் எஃப்டியில் போடல. எஃப்டியில் போட்டால் கூட 7% நீங்கள் சொல்ல மாதிரி கரெக்ட். நான் ஈக்விட்டியில் போட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் போது எனக்கு ஒரு 5% வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா 12, அதாவது காஸ்ட் ஆஃப் மணிங்கிற இடத்துல நீங்கள் 12 மெயின்டைன் பண்ணணும். அந்த ரிஸ்கோட சேர்த்து சொல்கிறேன். அப்போது இதோட ROI டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 2.37 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ என்னவாகலாம், இந்த கம்பெனியோடைய ஷேர் பிரைஸாக ஆகலாம். பாட்டம் லைன் சொல்கிறேன், அதுக்கு கீழே போகாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க, 137 ரூபாய் வரும். இதைத்தான் அடிக்கடி வந்து பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து இப்படி கணக்கு போட்டால் 137 வரைக்கும் போகுது, அப்போ ஒருவேளை போயிடுமோ அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்கோம். எதுக்கு கீழே போகாதுங்கிற அண்டர்லைன் தான். ஒருவேளை இந்த கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கற்பனையிலேயே எதிர்பார்க்க முடியாது. 10% கீழே ரிட்டர்ன்ஸ் போகுதுன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ரைட், இப்போ நீங்கள் சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு பாருங்க. இன்னும் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ் கூட இதெல்லாம் போட்டு பார்க்கலாமா, தாராளமாக போட்டு பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இந்த சொன்ன கால்குலேஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஆவரேஜ் கம்பெனிக்கு கீழே, அதாவது பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ்ல சொல்றேன், பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு இந்த மெத்தட் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வேற கதை, அது பிஇல போயிடும். பட் பாட்டம் டு பாட்டம் எவ்வளோ கீழே போகாதுன்னு ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன் இல்லையா. எனிவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் நேற்று ஈவினிங் பண்ணியிருக்கேன். நிறைய இதெல்லாம் மிஸ் ஆகுது, எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒருவேளை யாருக்காவது ஆக்டிவேஷன் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் செக் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இண்டக்ஷன் மீட் இருக்கும். அந்த மீட்டில் ஹவு டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது சொல்லி தருவோம். அதனால கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.